திமுக அதிமுகவின் வாக்கு வங்கியை நம்ம மதிப்பீடு செய்யணும்னா நீங்கள் அந்த 91 தேர்தலில் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையோடு திமுகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. முரசொலி அலுவலகத்திலிருந்து அறிவாலயம் வரை தாக்கப்பட்டது, தனித்து நின்றது. அப்பவுமே அவங்க 25% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதே போல் அதிமுகவின் வாக்குகளை 96, 91, 96 ஜெயலலிதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு. அப்போ அதிமுக வாங்கிய வாக்குகள் அவர்களும் அந்த 30% நெருங்கி வாங்கியிருக்காங்க, 28% வாங்கியிருக்காங்க. இது போல காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் 4% வாங்கியிருக்காங்க. ஆட்சியை ஜெயிச்சிருக்குன்னா அதிமுக மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் நான் சொன்னேன். அவங்க தனியா நிற்கும் போது 25% தான் வராங்க. அப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதி இருக்குன்னா 25 தொகுதி 25% தான் தொகுதியில நிக்க போறாங்களா? இல்ல 25% அவங்க வாங்குறாங்க. இவங்க 4% தான் வச்சிருக்காங்க. திரும்ப நம்மளுக்கு 40 தொகுதி கேட்கறாங்களே, அதான் நியாயமானு கேட்கறவங்கட்ட. இல்ல நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 1989ல காங்கிரஸ் 214 தொகுதி நின்னு 20% வாங்கினாங்களே, அதை ஏன் மேற்கோள் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே உங்களை மாதிரி ஆட்கள் 214 மட்டும் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? 2014 மட்டுமே சொல்றீங்களே. 1989ல 214 தொகுதி காங்கிரஸ் நிக்கிறாங்க அவங்களுடைய தலைமையில. சரி, அப்போ பெரிய கூட்டணிங்கிறது வந்து அன்னைக்கு சிபிஐயும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த 2 கட்சி தான் கூட நிக்கிறாங்க. சிபிஐ 10 சீட்டு நிக்குது, மீதி ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ ஐயுஎம்எல் நிக்கிறாங்க. 214 சீட்டு காங்கிரஸ் தான் நிக்குது. காங்கிரஸ் உடைய தலைமையில 89 தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்ப 20% காங்கிரஸ் வாங்கியிருக்க அந்த உதாரணத்தை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கடந்த ஒரு கால் நூற்றாண்டு கணக்கு அதை வச்சுதான் பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்ப உள்ள சூழ்நிலையும் உள்ள சூழ்நிலையும் இந்த கால் நூற்றாண்டு காலத்துல எவ்வளவு வாக்கு வாங்கிருக்காங்க அதான் பேசுறோம். அப்போ கால் நூற்றாண்டு அப்படி பார்த்தா இன்னைக்கு கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல 9.8% இன்னைக்கு 10.83% காங்கிரஸ் வாங்கியிருக்கு. அதை ஏன் பேசக்கூடாது? திமுக கூட சேர்ந்து நிக்கிறாங்க சார். திமுக கூட்டணியோட சேர்ந்து நிக்கிறாங்க. தனியா காங்கிரஸ் நிக்கிற பத்தி நான் பேசிட்டு திமுக தனிச்சு நின்னு வாங்குனது எவ்வளவு? வெறும் 25% தானே. ஆமா, இவங்க 25% வாங்கிருக்காங்களா காங்கிரஸ்? அப்போ நீங்க 4 சொல்லும்போது திமுக 25 தானே நீங்க பேசணும். இல்ல காங்கிரஸ் 25% இருக்குங்களா வாக்கு சதவீதம்? இல்ல நான் அத சொல்ல வரல. நான் காங்கிரஸ் 25 சொல்ல வரல. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்ச சரித்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? அதிமுக இருக்கு. அதிமுக தனிச்சு 234 தொகுதியிலையும் ரெட்டலை சின்னத்தில் நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் வந்த ஏதாவது ஒரு தடவை நாச்சுக்கு தனியா நின்று ஆட்சியை பிடிச்ச சரித்திரம் உண்டா? கூட்டணி இல்லாம அவங்க ஆட்சியை அமைக்க முடியாது கண்ணன். அப்ப அந்த நிர்பந்தம் வந்து அந்த கட்டாய தேவையை வந்து கூட்டணி கட்சிக்காரங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. இப்ப அண்ணன் தனியரசு கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வெற்றிக்கு முக்கியமான நபர். சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து எத்தனை தொகுதி நிக்கிறாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அண்ணன் வந்து தனியரசு அண்ணனுடைய உதவி இல்லாம அவருடைய சப்போர்ட் இல்லாம திமுகனால இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க முடியாது. நிறைவேற்றுகிறவங்க கருத்தை தனியரசு சார், இந்த கூட்டணி பேரம் என்பதற்கு காரணம் வந்து தாவேகா என்ற ஒரு சக்தி இருக்கிறதான் காரணம் நந்தகுமார் சொல்றாரு. அது தேமுதிகவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ் இல்லாமல் திமுக கூட்டணி ஜெயிக்கவும் முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கார். நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? நிறைவு கருத்தா சொல்லுங்க சார். இல்லையா, காங்கிரஸ் கட்சியை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அது தேசத்தின் விடுதலைக்காக அண்ணல் காந்தி அல்லது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலிருந்து இன்று வரை நம்ம அந்த குடும்பம் அல்லது அந்த இயக்கம் செய்த தியாகத்தை, அது மக்களுக்கு இந்த 75 ஆண்டுகளை கடந்த பொழுதும் அது சுதந்திரத்தை ஜனநாயகத்தை இந்த மண்ணில் அது தழுவி நிற்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறதுல நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்துதான் ஜனநாயக சக்தியில் நம்ம அதை பலமிழந்து விடக்கூடாதுதான் தனியரசு விரும்புறோம். அதை நந்தகுமாரியா சொன்னாரு, அதைத்தான் நாட்டு மக்கள் பாக்குறாங்க. ஆனால் அது இந்த நெருக்கடியான நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கின்ற முழக்கத்தை வைக்கிறது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு யார் முழக்கத்தை வைக்கிறா? பாஜக வைக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுகிற ஒரு கட்சி பாஜக, இந்துத்துவ இயக்கங்கள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னா இது என்ன ஜனநாயகம்? அப்ப அது இந்த புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னார்கள், ஜனநாயகம் என்பது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில்
நாணயத்தின் இரு பக்கங்கள், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும். ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் பழுதுபட்டால் கூட நாணயம் செல்லாது. அதை போல நாட்டுக்கு எதிர்கட்சிகள் தேவை என்பதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆளுகிற கட்சியில் எங்க நந்தகுமார் சொன்ன மாதிரி 2016 தனித்தே நின்று 234 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் வென்ற அம்மா அப்படி சொன்னாங்க. அந்த அளவுல நம்ம காங்கிரஸ் மதிக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் இப்பொழுது பாஜகவினால் வந்திருக்கிற ஆபத்தை உணர்ந்து நாம் இரண்டு பேரையும் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருந்து இந்தியாவில் ஒழிப்பதற்கு பாஜக எத்தனிக்கிறது. அது ஒரு சரி செய்கிறது. அது பாஜக ஈன்றெடுத்த குழந்தைதான் விஜய், தமிழக வெற்றி கழகம். அப்பொழுது பாஜகவின் கருவியாக விஜய் ஏமாப்பட்டிருக்கிறார். விஜயை நம்பி போய் காங்கிரஸோ அல்லது தேமுதிகவோ அவருக்கு இரையாகுமானால் நாம் நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் தோற்கிறதா திமுக வெற்றி வாய்ப்பு இழக்கிறதாங்கிறதை விட தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள், இந்திய நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள், ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு பெரிய ஆபத்து, அரசியல் சாசனத்துக்கு பெரிய ஆபத்து என்பதனால் காங்கிரஸ் அப்படி விஜயை நம்பி பயணிக்க மாட்டார்கள். தொகுதியினுடைய எண்ணிக்கையாகவோ ஆட்சியினுடைய பங்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தோ நான் இன்று கூட காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவரோடு நேற்று இரவு பேசினேன், இன்று காலை பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், இறுதியாக எங்களுக்கு நெருக்கடி, ஒரு சின்ன கருத்து முரண் இருக்கிறது, அதை ஒழுங்கு செய்து விடுவோம், கூட்டணியில் எங்களுக்கும் சிக்கல் வராது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கலந்து பேசினோம், எங்களுடைய பயணம் தொடரும் சொல்றாங்க. எண்ணிக்கை குறைவா உயர்வாங்கிறதை விட நாட்டு மக்களினுடைய நலன்கள் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கும். அது 4 விழுக்காடு 5 விழுக்காடுங்கிறதை விட நாட்டில் நாம் அனைவருக்குமே பாதுகாப்பு வேண்டும் என்பதனால் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல இந்து மக்களுக்கு